வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஊருக்கு போயிட்டாரு. அப்போது யோசிச்சு பாருங்க, அவருக்கு 80,000 சம்பளம். அவர் வந்து ஆல்மோஸ்ட் 17 வருஷம் கிராஸ் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் ஒரு 3 வருஷம் இருக்குது. ஒரு வேளை அதுக்கப்புறமும் கண்டினியூ பண்ணாலும் பண்ணலாம். ஸோ அப்பயே அவர் 80,000 ரூபா சேலரி வாங்கிட்டு இருக்காரு. என்னங்க வேலை, மார்னிங் எழுந்து ரன்னிங் பண்ணணும், அதுக்கப்புறம் பேண்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் வந்து ஒரு 1 ஹவர் ப்ராக்டிஸு, அப்புறம் லஞ்சு, அதுக்கப்புறம் ஈவினிங் ப்ராக்டிஸ். 80,000 சம்பளமும் தருது. ஜனவரி 26, ஆகஸ்ட் 15 இந்த மாதிரி ஏதாவது வந்து நேஷனல் டைம் செலிப்ரேஷன் டைமில் இல்லைன்னா ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் மட்டும்தான் அவருக்கு வந்து ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறதுமே என்னங்க, செல்ஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதும் ஃபிசிக்கல் பண்ணுறதுமே வந்து ரொம்ப ஹார்ட்லாம் கிடையாது. ஃபிசிக்கல் பண்ணுறது ஹெல்த்துக்காண்டி நல்லது. ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் ப்ராக்டிஸுமே வந்து நல்லா ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் அவருக்கு அது ஃப்ரெஷ்டாக இருக்குது. ஸோ இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் பண்ணுற டியூட்டியுமே பர்சனலாக சொல்லி காமிக்கும் போது அவ்வளோ பெருசாக இருக்காது. எனக்கு அது ஹார்டாகவும் இரிட்டேஷனாகவும் இருக்குது. அவர் வந்து அது வேலையை விட்டு போயிட்டாராம். இந்த கதையில் என்னன்னா, வேலையை விட்டு போயிட்டு ஒரு மாதம் ஜாலியாக இருந்திருக்காரு, 2வது மாதம் போராக இருக்காரு, 3வது மாதம் வந்து ஒரு பேங்க்ல 15,000 ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ந்திருக்காரு. அப்போதான் அவருக்கு புரிஞ்சா நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்போ ரிட்டர்ன் போய் சேர முடியாது, வேலையை விட்டாச்சு, ரிசைன் பண்ணியாச்சு, ரிட்டர்ன் போய் எப்படி சேர முடியும்? ஸோ அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணியிருக்காரு, ஸோ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காரு. இந்த ஸ்டோரியை வந்து அவர் என்ன சொன்னப்போ உண்மையாகவேங்க எனக்கு கண்ணெல்லாம் ஓப்பன் ஆன மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டு தானே. இப்போ நான் ஒரு பிடெக் பண்ணியிருக்கேன்னு ஒரு ஐடி செக்டருக்கே வேலைக்கு போகிறேன். அங்கே கண்டிப்பாக வேலை பார்த்து தான் இருக்கும். நாங்கள் இங்கே வந்து என்ன சொல்கிறது, கம்பேர் தான் அவங்களோட எங்கள் வேலை வந்து எனக்கு ஹார்டு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது ஹார்டு கிடையாது. ஏன்னா நான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பேசிக்காகவே வந்து என்ஜாய் பண்ணி பண்ணுற பொண்ணு. ஸோ ஒருவேளை நான் அதில் போயிருந்தேன்னா, நான் எது வந்து போகலான்னு நினச்சி ஃபீல் பண்ணுறேனோ ஒருவேளை அதில் போயிருந்தேன் நான் கஷ்டப்பட்டுருப்பேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களுமே அப்படி தான். நான் வந்து கிராஜுவேட் படிச்சுட்டு கான்ஸ்டபிளுக்கு வந்துட்டேனே, நான் வந்து இது பண்ணிவிட்டு இதுக்கு வந்துட்டேனே, நான் இதுக்கு ட்ரை பண்ணேன், எனக்கு இது கிடச்சிருச்சு அப்படிலாம் ப்ளீஸ் நினச்சி ஒரி பண்ணாதீங்க. என்ன கிடச்சிருக்கோ உண்மையாகவே அது வந்து கிடைக்கணும். எது வந்து நம்ம கிடைக்கணும்னு இருந்திருக்குமோ அதான் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். அது கண்டிப்பாகவே பெஸ்ட்டாக தான் இருந்திருக்கும். அது நம்ம எப்போ வந்து பெஸ்ட்டுன்னு நம்மளாம் செல்ஃபாக அக்செப்ட் பண்ணுறோமோ அப்போ தான் அது கண்டிப்பாக பெஸ்ட்டாக ஃபீல் ஆகும். அது இல்லைனா கண்டிப்பாக அது ஒரு டிப்ரெஷனாகவும் ஹராஸ்மெண்ட்டாகவும் தான் இருக்கும். உண்மையாகவே அது வந்து அதை விட பெஸ்ட் உங்களுக்கு ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து குவிட் பண்ணி போகலாம். ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பே கமிஷன் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. காம்படிஷன்ஸ் அவ்வளோ இதாக இருக்குது. இதில் வந்து கிடைச்ச வேலையை வந்து ப்ளீஸ் விட்டுட்டு போகணும்னு நினைக்காதீங்க. இவரோட ஸ்டோரி வந்து நீங்களாம் செல்ஃபாக சொல்லி பார்க்கும்போது தான் புரியும். ஆமாம்ல, அப்போ வரைக்கும் அந்த மனுஷன் போகணும் இப்போயும் நம்மளே நினச்சிட்டு போ, எங்கள் ஊரை விட்டு தமிழ்நாடு எங்கே இருக்குது, நான் ராஜஸ்தான் எங்கே இருக்குது, இந்த வருஷம் கஷ்டப்படுறேன் அப்படி இப்படின்னு நினைக்காம இங்கே எனக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ், இங்கே எனக்கு என்னென்ன பாசிட்டிவாக நான் நினைக்கிறதுக்கு என்னென்ன விஷயம் இருக்குது, இங்கேருந்து நான் வந்து நிறைய கோர்ஸ் கற்றுக்க எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து நான் பெஸ்ட்டாக எப்போ நினைக்கிறேனோ அப்போ தான் கண்டிப்பாக நான் வந்து இதில் சஸ்டெயின் பண்ண முடியும், இதில் வந்து ஹாப்பியாக இருக்க முடியும். ஸோ என் மக்களே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற மக்களே, இருக்கிற விஷயத்தில் ஹாப்பியாக இருங்க. எப்போ அது நம்மளை விட்டு கையை விட்டு போகுதோ அப்போ தான் நமக்கு அதோட வேல்யூ தெரியும். இந்த ஸ்டோரி எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி அதோட நோட்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் தென் பாய்.